சொல்லிப்பார், காசு கம்மி பண்ணுவாங்க. அவ்வளோதான் சொல்லிடுறேன். ஏன்னா they are always digging அந்த deep dig பண்ற ஃபீல் தான் இருக்கும் உங்களுக்கு. தம்பி பாரு, தம்பி கை நீட்டு. ஓகே நீட்டு நானே தரேன், ஓடிடுவாங்க. தம்பி மடியில வச்சு கை நீட்டு. இன்னொரு டைம் ஒரு நிமிஷம் கை எடுங்க. அதோட இது நெயில்ஸ் குத்துது. ஒரு நிமிஷம் தான் கம்பி அக்கா கை மேல கை வச்சுக்கோங்க குட்டி. குட் பாய். நீ கொஞ்சம் ஹைட்டா. பாக்கெட்டுக்குள்ள வைக்கலாமா? பிடிக்கக்கூடாது, வால் பிடிக்கக்கூடாது. நோ பயப்படுமா? என்ன தெரியுது? ஃபிளாட் சாரி. ரெண்டு கை ஒரே மாதிரி flat. ஏய் புள்ள யாரோ இது பேசோட. எப்படி இருக்கு வருவேன்? என்னப்பா கையை கீழே வச்சுட்டேன்னா சப்போர்ட் இப்படி தாண்டா அது நடக்கும். போயிட்டு எந்திரி. உங்க தூக்குதா செய்யும். முயல் எந்திரி சொல்லு. எந்திரி சொல்லு. எவ்வளவு அழகா இருக்கு வருவேன். தம்பி கண்ணு மாதிரியே இருக்கு. நல்ல கருவெளி மாதிரி எப்படி தெரியுது. கருவி மட்டும் ஓபன் பண்ணுங்க. கை எப்படி நீட்டு? இன்னொரு டைம் நீட்டிக்கோ. ஏய் என்ன பண்ணுது? இரு கை எடுக்கக்கூடாது. மூஞ்சி பாரு. பயப்படுறேன். இப்படியே இதுல இருந்து போடு. தொட்டு டிராவல் பாரு. அடிச்சு தொட்டு பாரு. ஏய் இப்படி இருக்கு. எப்படி பாருக்கு? சாஃப்டா இருக்கு. ஏய் இப்படி சிரிக்காத. 4 கிலோமீட்டர்ஸ் வரை உங்களுக்கு ஓட முடியும். அப்படியா? So, இந்த மாதிரி அனிமல் வந்து நான் கேப்டிவ்ல வைக்கிறேன் போது அதுக்கு ஏத்த அளவுல என்ரிச்மென்ட் இருக்கணும். அந்த வீல்ஸ் எல்லாம் தம்பி. சொல்றாங்க. தம்பி இது பொம்மை இல்லப்பா. கொடுத்தா நைட் நல்லா நாக்டர்னல் தான். டே டைம்ல தூங்கிட்டு நைட் டைம்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி டான் அண்ட் டிஸ்க்ல தான் மேக்ஸிமம் ரோடன்ஸ் வந்து ஆக்டிவா இருப்பாங்க. இது குளிக்கலாம் வைப்பீங்க. இல்லைங்க, ரொம்ப குட்டி தானே. மேபி இது மேல ஏதாவது மோஷன் ஆயிருக்கு இல்ல ஏதாவது ஒண்ணு பட்டுடுச்சுன்னா ஒரு வெட் வைப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணலாம். அதுக்கான நெசசிட்டி எல்லாம் இருக்காது. இவங்க வந்து அப் ஃபார் அடாப்ஷன் தான். நிறைய அனிமல்ஸ் வந்து நம்ம எந்த அனிமலுமே நம்ம கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண மாட்டோம். இவங்கெல்லாம் கொஞ்சம் பேர் வந்து அப் ஃபார் அடாப்ஷன். இல்ல கையை இப்படி மூடணும்னா ட்ராப் நினைப்பாங்க. ஃபிளாட்டா வச்சுக்கோ. இப்படி நேரா வை. இதுல எல்லாம் டக்கு டக்குன்னு என்ன ஓவன் தண்டவாளம் போட்டு கொடுத்துருக்குற. அக்கா எனக்கு பூசுது. ஓடிடாதா? நீலாம் எடுத்தீங்கன்னா ஓடிடுவேன். ஓடுறது மாதிரி வைக்கணும். ஓடுறதுக்கு சான்சஸ் இருக்குதான். நம்ம உங்களுக்கு ஹேண்ட்லிங் எப்படி பண்ணணும் சொல்லி தருவோம். எடுக்கிறீங்களா எடுத்துட்டு வரட்டுமா? அங்க பனி கோழி எந்திரிச்சா? ஏய் சரிப்பா. டச் பண்ண முடியுது. அது அனிமலுக்கு ஹர்ட் ஆகும், நமக்கு ஹர்ட் ஆகும். இப்படி தொட்டு பாரு. தொட்டு தான் பாரு. இப்படி தான் பண்ணணும். சட்டுன்னு தொட்டா இந்த ஃபின்ச் ஆகுது. தெரியுதா? முள்ளு. கிட்ட கை வைக்கிற குட்டி. ஓகே மக்கா, அதுதான் பிடிக்க போறான். நல்லா இருந்துச்சா? சேர்ல உட்காருங்க. அப்படிதான். நான் எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான்பா. கையை வச்சு இது பண்ற. அது இவ கொஞ்சம் அமைதி. கீழ மட்டும் அடியில பாக்கறது. கடிக்காது. அது மேல கை கூட தம்பி. ஒரு தம்பி அமத்த கூடாது. வாண்டடா நம்மள கடிக்காது. நான் உங்களுக்கு கிளாஸ் தரேன். தம்பியோட கை திருப்பி வைங்க. இப்படி. ஏன்னா இவங்க லேண்டோட கனெக்ட் ஆகி ஏய் गाय போஸ் புறா. நான் தான் வர்கீஸ். சுத்தரம் பாரு. சுத்தரானா புனையல் போட்டுக்கறானா. ஐயோ.
ஆப்பிரிக்கன் கதைன்னு சொல்லிட்டோம். பின்ன அதனால நாங்க பயப்படுவோம். டாக்ல எப்படி ஒரு நல்லா இருக்கு தோல். ரொம்ப சாஃப்டா இருக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஐயோ 3 வயசு ஆச்சு. ஒரு 6 வயசு அதெல்லாம் பாத்தீங்கன்னா கை நீட்டு சும்மா வாங்க அப்படி வைங்க. அடிச்சிருக்கா. ஃபேமிலி வாங்கி விளையாண்டுக்கிறேன். சரிங்க சரிங்க. அது ஒண்ணும் பண்ணாது. சாஃப்டா ஏய் இலக்கிய அவனை பிடி. கடி சாப்பிட போடுதா? எந்த பாம்புமே சினிமால வர மாதிரி எல்லாம் துரத்தி கொடுத்தாது. சினிமால மட்டும் தான் விளையாடுறோம். ஞாபகத்துல வச்சுக்காது. இந்த பாகுபலியில ஏறிட்டு இருக்கோம் தெரியுமா, தமனை மேல அப்படியே சன்னமா அப்படியே போயிட்டு இருக்கோம் தெரியுமா, அந்த மாதிரி அப்படியே போகுது. பண்ணிட்டாங்க. இது பாக்கும்போது 2-3 நாள் நல்ல என்ன ஞாபகம் வருது? பார்க்க தெரியுது. 2-3 நாள் இந்த கால் பாக்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஒண்ணுமே ஞாபகம் இல்லையா? இதா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். நீங்க படிப்போங்க. என்னது இது? ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. இது ஒரு காக்ரோச் டைப். ஓகே. ஹிஸ்ஸிங் ரோச். நம்ம வீட்ல இருக்கிறது அது கிடையாது இது. இல்ல இது. மடகாஸ்கர். ஓகே. ஏய் முன்னாடி தொடக்கூடாதுன்னு நாங்க. அப்படியா? சாரி. இல்ல அது நேரா வந்துச்சு. சரி ஓகே. ஆனா நிறைய பேர் இப்படி மூஞ்சிக்கிட்டே வச்சுட்டு போட்டோலாம் எடுப்பாங்க. நான் கூட பண்ணலாம். தெரியும், நானும் தெரியும். உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால. போட்டோவா? இங்க முன்னாடி வா. அவ்வளவு தூரத்துல நின்னுக்க. எருமை மாடுனாக்க முள்ளு முள்ளா இருக்கும். இனம் இனத்தோடு கோழியோட நாக்கெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஓகே. குதிரை அழகா இருக்கு. அண்ணா கூட கம்பேர் பண்ண இல்ல எனக்கு இந்த அதோட இங்க அதுதான் குத்து. சாரி. அதுதான். சாஃப்டா இருக்கு சொல்றாங்க அவங்க. வா உள்ள வா. அஸ்தி வைக்க கூடாது. அதனாலதான். ஓடிடுவா. இப்படியே வெளியே வந்துருவானா? என்ன ஓங்கார. உன்னை விட குழந்தைமா. என்னப்பா? உள்ள போயிட்டு இருக்கும்போது ஏதோ பவர் இருக்குங்க ரெண்டு பேத்துக்கும். சரி சரி. ஒட்டா பக்கத்துல போக கூடாதுல்ல. நீ பயப்படுற, அவன்ல ஜாலியா போவான். தம்பி கீழே சாணி இருக்கு, அது மட்டும் பார்த்து போ. அப்புறம் அப்படியே மாமா மேலே ஏறுவாங்க. பெருசு இல்லையா? இதெல்லாம் வயசாயிடுச்சு இதுக்கெல்லாம். காசு வான். ஆமா காசு கொடுத்து வாங்கிக்குவோம். முனி இப்ப பண்ணது காமெடியா? திருச்சியா? சிரிச்சேன், நான் சிரிச்சேன். வா தம்பி வா. காமெடிதான். என்ன கொடு. தூக்கி கொடு. பயமே இல்ல இந்த நாய்க்கு பாருங்க. ஏய் சாப்பிட்டு நாய்ங்கற. கொஞ்சம் முன்னாடி போய்க்கங்க. ஒண்ணும் பண்ணல. கண்ணு அழுகுது. கண்ணு. வந்துட்டீங்களா என்னை பாக்குறதுக்கு அப்படின்னு பாக்குறது. சாப்பிடு, அவனை பிடிச்சி சாப்பிடு அப்படியே. அதான் அப்படிங்கிறானா? சொல்லுவா. நெல்லு லேட்டா வந்து இதுல கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பே பண்ணி வாங்க மாட்டேன். முடியல பாத்துக்கன்னு சொல்லி. ஓகே. வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க கையில. அந்த மாதிரி யாராச்சும் கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் எனக்கு கொடுங்க. போய் தூக்கியோ. சன்ஃப்ளவர் சீட்ஸ். ஓ வீடியோ எடுங்க யாராவது. மொட்டை மாடிக்குவான்னு எடுத்தேன். தம்பி கையில எடுத்தனா. ஏய் தூக்கில போடக்கூடாது. யாரு அவனா? பாவான்னு கூப்பிட்டா வரல. அப்படி பிடிக்காதீங்க. உள்ள இருக்க விதையை மட்டும் சாப்பிடுமாண்ணா? ம்? உள்ள இருக்க அந்த விதையை மட்டும் சாப்பிடுமா? அண்ணா கையில கொஞ்சம் போடுங்க. வெறும் தோல் மட்டும். ரெண்டு போடுங்க கையில. கை நீட்டு தம்பி. ரொம்ப போடக்கூடாது இவங்களுக்கு. இது சன்ஃப்ளவர் சீட்ஸ் ஜாஸ்தி சாப்பிடு. தெனை இல்லையா? இல்ல இல்ல அது ஃபர்ஸ்டே கொடுத்தாச்சு உங்களுக்கு. ஓகே. தெனை. தானே ராகி அந்த மாதிரி. செஞ்சு வேற அவங்களுக்கு கூட. தம்பி அர்ஜுன் இங்க வா. ரெண்டு சுத்தி நிக்கிறாங்களா? அவ்வளவுதான்.